மான் நேயத் தவறுளத்தே மலர்ந்த செந்தாமரை மலரின் வயங்குகின்ற மணியே, ஞானப்பூனே மெய்ப்பொருளே அற்புதமே மோனப்புத்தமுதே ஆனந்தம் பொழிந்த பொற்பே, ஆணே பெண்ணே உருவமே அழியே ஒன்றும் அல்லாத பேரொளியே, அனைத்தும் தாங்கும் தூணே சிற்சுகமே அச்சுகமேல் பொங்கும் சுரூபானந்தக் கடலே சோதித்தேவே. சிதாகாசத்திலேயே அன்பு கொண்ட தவத்தவர்கள் உள்ள தாமரையில் மலர்கின்ற மணியே. இது யோகத்தினுடைய முடிவான பலன். அவர்கள் அத்தவர்கள் பூணுவது பொன்மணி அணிகளல்ல, அவை ஞானப்பூன். அந்த ஞானப்பூன் என்பதுதான் மெய்ப்பொருளாக சித்தர்களால் ஊமிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட அற்புதமாய் அதிலிருந்து பிறக்கின்ற மேலான அமுதமாய் ஆனந்த பொற்பாய் ஆண் பெண் உருவாய் அழியாய் இவற்றுள் ஒன்றும் அல்லாத பேர் ஒளியாய் அனைத்தையும் தாங்குகின்ற தாணுவாக தூணாக இருப்பவனே, சிற்சுகமாகவும் அதன்மேல் பொங்கி வழியும் சுரூபானந்த சமுத்திரமாகவும் ஒளி வடிவமாக இருக்கின்ற தேவனாகவும் இருக்கின்ற மகாதேவனே என்று இறைவனை இந்த பாடலிலே விழித்து போற்றி உரைக்கின்றார் வள்ளல் பெருமான். மான் நேய தவர் உளத்தே, தவம் செய்பவர்களை மெய்த்தவர் என்றும் மாதவர் என்றும் பெருந்தவசிகள் என்றும் பல்வேறு அடைமொழிகளால் அருட்பானிடைய வள்ளல் பெருமான் சொல்வார். ஊன் சுத்தமாக நின்றால் அவர்களை பெருந்தவசி என்று சொல்வார். இன்னொரு இடத்திலே யாருக்கு கூற்றத்தால் பயம் இல்லையோ அவர்களை பெருந்தவசிகள் என்று சொல்வார். இங்கே யார் தவசி என்பதற்கு ஒரு அடைமொழியை தருகின்றார். மான் நேயம், அவர்களுக்கு எங்கே நேயம் அன்பு இருக்கின்றது என்றால், மான் என்பது சிதாகாசம். அந்த சிதாகாசத்தில் மட்டுமே பற்று கொண்டவர்கள், சிற்சபை என்கின்ற சிதாகாசத்தில் மட்டுமே பற்று கொண்டவர்கள் யார்? அவர்கள் மட்டுமே தவசிகள் இங்கே ஓர் அடைமொழியை தருகின்றார். இந்த உலக வாழ்க்கைகளிலோ, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற தேவர்களிலோ பதமுத்திகளிலோ அவர்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. அவர்களுடைய ஒரே நோக்கம் சிற்சபைதான். அந்த சிற்சபையைத்தான் இங்கே மான் என்று சொல்லுகின்றார். அந்த மான் ஒன்று பற்றியே யாருக்கு அக்கறையும் ஆனந்தமும் இருக்கின்றதோ, நோக்கமாக இருக்கின்றதோ அவர்களே தவசிகள். அப்படிப்பட்ட தவசிகளுடைய உயிர் செந்தாமரை மலராக இருக்கின்றது. அந்த செந்தாமரை மலர் ஒரு மணியாக அவர்களுடைய தவத்தின் பயனாக, யோகத்தின் பயனாக ஒரு மணியாக மாற வேண்டும். இதனை வள்ளல் பெருமான் எப்படி சொல்வார் என்றால், நம்முடைய புருவ மத்தியிலே 6 பட்டை வடிவம் உள்ள ஒரு மணி இருக்கின்றது. அதை சண்முகமணி என்பார். அது இருக்கின்றது என்று சொன்னால் அவருக்கு இருந்தது, அதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கம் செய்வதற்கு பெயர்தான் தவம். மூலாதாரத்திலிருந்து சுக்கிலத்தை மேலேற்றுவதற்கு தூக்கமும் சோம்பலும் தடைகள் என்று வசனபாகத்திலே சொல்வார். ஆக மூலாதாரத்திலிருந்து சுக்கிலம் மேலேற்றப்பட்டு புருவமத்திக்கு வர வேண்டும். ஜீரண நீர்கள் எல்லாம் மேலேற்றப்பட்டு பக்தியால் யோகத்தால் மேலேற்றப்பட வேண்டும், புருவமத்திக்கு வர வேண்டும். நாசியிலிருந்து இடது நாசி வலது நாசியில் இருக்கின்ற காற்று இவை அனைத்தும் மேலேற்றப்பட்டு அண்ணாக்குக்கு மேலே வந்து புருவ மத்தியில் அவை சேகரிக்கப்பட வேண்டும். கண், 2 கண்களில் இடகலை பிங்களை என்கின்ற 2 கண்களில் இருந்து வருகின்ற ஒளி புருவ மத்தியில் சேர்க்கப்பட வேண்டும். கடைசியாக மனம், அந்த மனதினுடைய எல்லா எண்ணங்களும் புருவ மத்தியில் சேர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு பேங்க், சேவிங்ஸ் பேங்க் போல நாம் நம்முடைய ஆற்றல்களை எல்லாம் கீழே செல்லாமல் மேலே கொண்டு வந்து புருவ மத்தியிலே ஒன்றாக்கினால், சுமார் 12 ஆண்டுகள் செய்தால் அது ஒரு மணியாக அங்கே திரளும் என்று வள்ளல் பெருமானும் சித்தர்களும் சொல்கின்றார்கள். ஆக அவ்வாறு நம்முடைய உயிராகிய சிதாகாசத்தில் ஒரு மணியை நாம் நம்முடைய யோக முயற்சியினால் உண்டாக்கி கொண்டால் நாமும் பெருந்தவசிகளாவோம். அவ்வாறு உண்டான மணியே என்று இறைவனை இங்கே விളിக்கின்றார். ஞானப்பூனே, ஞானப்பூன் என்றால் வேறு அணிமணிகள் எதையும் அணியாது ஞானத்தையே பூண்டவர்கள் இத்தகைய தவசிகள்.
மெய்ப்பொருளே, அற்புதமே, மோனப்புத்தமுதே என்று சொல்லுகின்றார். மெய்ப்பொருள், அற்புதம் இவையெல்லாம் சீர் என்கின்ற இறைவனுடைய அந்த அருட்சக்திக்கு வேறு பெயர்கள். மோனப்புத்தமுதமை என்றார். மோனப்புத்தமுதம் என்றால் புத்தமுதம் எப்பொழுது பிறக்கும்? வாக்கு இருக்கின்ற வரை, ஓசை இருக்கின்ற வரை, மனம் இருக்கின்ற வரை இது கிடைக்காது. மௌனத்தில்தான் இது கிடைக்கும். அந்த புத்த அமுது 2 நிலைகளில் இருக்கும். மனதினுடைய அறிவாக, உணர்வாக இருக்கின்ற பொழுது அதற்கு பெயர் வேதாந்த மௌனம். அதுவே அமுதமாக வருகின்ற பொழுது அது மகரமெய் என்றும் அமுதம் என்றும் கூறப்படும். 2ம் ஒன்றுதான். சிந்தனையில் தேனூரி என்று சொல்வார். சிந்தனையில் தேனூரி என்று மாணிக்கவாசகரும் வள்ளல் பெருமானும் சொல்லுகின்ற பொழுது அது வேதாந்த மௌனம். ஓங்காரம் என்கின்ற யோகத்தை செய்கின்ற பொழுது அதில் 5 கலைகள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஓம் என்கின்ற பதத்தில் 5 கலைகள் என்றால் அகரம் உகரம் 2ஐயும் சேர்த்தால் ஓ என்று ஆகின்றது. அந்த ஓ என்று சொல்லுகின்ற பொழுதே இம் என்பது மௌனமாக சேர்ந்து கொள்ளுகின்றது. அந்த மௌனம் அதுதான் வேதாந்த மௌனம். ஆனால் அத்துடன் நிற்காமல் அதற்கு மேல் 2 கலைகள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அவை விந்து நாதம். அவையெல்லாம் மௌனத்திலிருந்து பிறப்பது. அந்த விந்து நாதங்கள் ஒன்றாக சேர்கின்ற பொழுது அமுதம் கிடைக்கின்றது. ஆக ஓங்காரம் என்பது ஒரு பொருள். அந்த பொருளில் இருந்து விந்து நாதங்கள் கலக்கின்ற பொழுது நமக்கு வேதாந்த மௌனமும் கிட்டுகின்றது. அந்த மௌனத்தில் இருந்து அமுதமும் கிட்டுகின்றது. அவற்றை ஒரு பாடலாக, ஒரு அனுபவமாக, யோக அனுபவமாக இங்கே மோனப்புத்தமுதம் என்று சொல்லுகின்றார். ஆனந்தம் பொழிந்த பொற்பே. ஆனந்தம் பொழிந்த பொற்பே என்றால் இந்த ஆனந்தம் என்பது 2 நிலையில் வரும். ஆனந்தம் என்பது இங்கே பொழிந்த என்றால் அமுதத்தையும் ஆனந்தம் என்று சொல்லுகின்றார். அந்த அமுத மன உணர்வையும் ஆனந்தம் என்று சொல்லுகின்றார். ஆணே பெண் உருவமே அழியே ஒன்றும் அல்லாத பேரொளியே. இறைவன் ஆணாக இருக்கின்றான், பெண்ணாக இருக்கின்றான், 2ம் அற்றவனாக இருக்கின்றான். இவை எல்லாம் கடந்த ஒளியாகவும் இருக்கின்றான். ஆதியிலே சாக்ரட்டிஸ் சொல்லுகின்றான், ஒரு கதை இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். இது உலகெங்கும் இந்த புராண கதை வழங்கி வருகின்றது. தன்னுடைய மிக பிரபலமான சிம்போசியம் என்கின்ற உரையாடலில் பிளேட்டோ இதை காட்டுகின்றான். கிரேக்க தத்துவஞானி. ஆதியிலே மனிதனை இறைவன் படைத்த பொழுது ஆண் பெண் 2 பாலரையும் ஒரே உருவமாகத்தான் படைத்தான். அர்த்தநாரீஸ்வர வடிவமாகத்தான் படைத்தானாம். ஆனால் அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருந்த மனிதனுக்கு என்ன ஆற்றல் என்றால், தேவர்கள் எல்லாம் அவனிடம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவ்வளவு பேராற்றல் இருந்ததாம். அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. அதனால் தேவர்கள் எல்லாம் சென்று இறைவனிடம் கேட்டார்களாம், இந்த 2ம் ஒன்றான அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கின்ற மனிதனை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனுடைய வலிமை எல்லையற்று போகின்றது. இறைவா, ஏதாவது ஒன்று செய்யுங்கள் என்ற பொழுது இறைவன் என்ன செய்தானாம், அந்த மனிதர்களை எல்லாம் பிரித்து ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்து போட்டானாம். அவர்களுடைய ஆற்றல் பாதி பாதியாக குறைந்து போனதாம். அவ்வாறு பிரித்து போடப்பட்ட உயிர்கள் தன்னுடைய அடுத்த பாதி, பெட்டர் ஹாஃப் எங்கே இருக்கின்றது என்று பிறவிகள் தோறும் அலைந்து அலைந்து தெரிகின்றதாம். அவ்வாறு தன்னுடைய ஆதி மனைவியை அல்லது ஆதி கணவனை எந்த உயிர் சரியாக தேர்ந்தெடுத்து பிடித்து கொண்டு தன்னுடன் இணைத்து கொள்கின்றதோ அது பேராற்றல் பெறுகின்றது. பெரும்பாலும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்துவதில்லை. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருகின்றது என்று சாக்ரட்டிஸ் இதை முடிக்கின்றான். ஆக நமக்கு இங்கே நம்முடைய சைவ மரபிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனும் அர்த்தநாரீஸ்வர வடிவம்தான். இடது பாகம் பெண்ணாகவும் வலது பாகம் ஆணாகவும் இருக்கின்றது. முதலில் உடலில் இந்த 2ம் ஒன்றாக வேண்டும். மூலாதாரத்திலே ஆண் பெண் என்று தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேல் மூலாதாரத்தில் இந்த 2ம் ஒன்றாகவே படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் மேல் மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்தியிலே அகரமும் உண்டு, உகரமும் உண்டு. அங்கே இணைந்தால் பரவிந்துவும் பரநாதமும் கூடி முருகப்பெருமானாக பூரண மனிதனாக மாறி அர்த்தநாரீஸ்வர வடிவம் கிடைக்கும். அவர்களே மாறி சிவசுப்பிரமணியராக பிறப்பார்கள். அதுவே முழுமையான ஆற்றல். அப்பொழுது சர்வ அசுரர்களையும் எல்லா இருண்ட சக்திகளையும் மனிதன் வெற்றி கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட புராண கதைகளை சொல்கின்றார்கள். இவற்றிற்கு பின்னால் இருக்கின்ற உண்மை இதுதான். ஆணாகவும் பெண்ணாகவும்
அழியாகவும் அதை கடந்த பேரொளியாகவும் இறைவன் இருக்கின்றான் என்றால் இறைவனுடைய பிரதிநிதியாகிய மனிதனுக்கும் இந்த ஆற்றல்கள் எல்லாம் உள்ளே மறைந்திருக்கின்றன என்ற குறிப்பை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்றார். அனைத்தும் தாங்கும் தூணே. ஏற்கனவே சொன்னோம், அதர்வ வேதத்திலே இறைவனை எப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இந்த பிரபஞ்சத்துக்கு மையத்திலே ஒரு தூண் இருக்கின்றது, அது ஒளி வடிவமானது. அந்த தூண் தான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் தாங்கி கொண்டு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அது மேருமலை என்று சொல்லுகின்றார்கள். அந்த மேருமலை உடலிலே எப்படி இருக்கின்றது என்றால் நம்முடைய நடுநாடியாக இருக்கின்றது. நம்முடைய நடுநாடி என்கின்ற இந்த முதுகந்தண்டு தான் நம்முடைய உடலை தாங்கி இருக்கின்றது என்பது நிதர்சனம், நேரடியாக நாம் காண்பது. அந்த முதுகந்தண்டின் உள்ளே நடுநாடி என்கின்ற கண்ணுக்கு தெரியாத மிக சூட்சுமமான ஒரு நாடி ஓடுகின்றது. அந்த நாடியிலிருந்து தான் 72,000 நாடிகள் உடலெங்கும் பரவுகின்றன. அந்த நாடி தான் இறைவனுடைய நடராஜனுடைய பதி. இறைவன் அங்கேதான் குடியிருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள் யோக நூலார். அந்த நாடியிலே யார் ஒருவர் தன்னுடைய கவனத்தை வைத்து அந்த நாடியிலே பிராணனை ஏற்றி அந்த பிராணன் வடிவாக புருவமத்தியில் இருக்கின்ற அந்த மேருமலையை அடைந்து அங்கே வலம் வருகின்றார்களோ, அந்த ஜோதிமலையை வலம் வருகின்றார்களோ, உண்மையான கிரிவலம் அதுதான், உண்மையான பூஜை அதுதான். அந்த மலையிலிருந்து இறைவனுடைய அருட்சக்தி நமக்கு கிடைக்கும், ஒளி வடிவமாக அமுத வடிவமாக கிடைக்கும் என்பது யோக நூலார் கருத்து. அவற்றையெல்லாம் தூணே சிற்சுகமே அச்சுகமேல் பொங்கும் சொரூபானந்த கடலே சோதித்தேவே என்கின்ற வார்த்தைகளால் வள்ளல் பெருமான் நமக்கு விளக்கி காட்டுகின்றார். இதுவும் ஒரு யோக அனுபவ பாடலே.